ஆ கட்டாயம் வெளிநாடு தான் வேணுமா வேணும்? கூடுதலாக ஒரு புதிய விடயம் வரும்போது அது வந்து ஒரு நல்ல இடத்துல வரணும். இடத்தறிவு பிழையாக அமையமாக இருந்தால் அது வந்து சாத்தியப்படுறது. வெளிநாட்டுக்கு போய் இடையில வந்து தடங்களாக கிடக்கு, தடையாக கிடக்குன்னு தடை வெட்டியும் போயிருக்குது. எங்களுக்குன்னா பிரச்சனை இல்லை, அண்ணா தம்பி விரைஞ்சு விடுவான். மற்ற மாடுகளுக்கு மாடு விரைஞ்சாது தானே. ஒரு லண்டன்ல உள்ள அவரும் இந்த கோயிலுக்குரிய உரிமையானால் இது ஒரு தொல்பொருளாக கருதப்படுது. ஆனால் இந்த மாதிரி இருக்குது. உத்தியோகம் 2050 கொடுக்குறாங்க. 50,000 50 லட்சம் 50 லட்சம் சீதனம். ஒரு நம்பருக்கு ஒருவருக்கே வாக்கு சொல்லப்படும். கள்ள நடி யோசிக்கிறீங்க போல. அந்த படத்தை அழிக்காம இந்த இடத்த கொண்டு வந்து போடுறது அனாதரவா போடுற மாதிரியான ஒரு நிலைன்றதை. ஆனா இன்றைக்கு இந்த கட்டிடம் இவ்வளவு செலவு செய்து கட்டி எந்த விதமான பயனுமே இல்லை. இதுல மேலே இருந்த அந்த கலசத்தையும் எடுத்துட்டார்கள். அரச மரம் நட்டா பிரச்சனை தான் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்காக எங்கள் இயற்கையான மரத்தை நாங்கள் தவிர்க்க முடியாது அல்லவா. மிளகாய் தோட்டம் வச்சுருந்தா மிளகாயை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யலாம். நான் தமிழ்லைக்கு அனுப்பணும் இல்லை, உடனடியாகவே இங்கே கொடுத்து காசு வேண்டிக்கிட்டு போகலாம். இந்த 7 செவ்வாய் 8 செவ்வாய் மூல நட்சத்திரம் அது இதெல்லாம் கொண்டு வந்தது. பின்னுக்கு கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து தானே கடிக்க இப்படி 2 விரைஞ்சு போட்டு போகிறதுக்கு தான். அது தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் உள்ளுக்கு நித்திரையாக இருப்பேனும் அதில் தொந்தரவு செய்ய விரும்பலை. நான் ஆனால் உண்மை நற்குணம் தான். உங்களுக்கு பேர் ஆளுக்கிட்டமே தான் வச்சுக்கிட்டேன். அந்த பாதுகாப்புக்கு நின்றவர் சொன்னவர் இல்லை பதிவு செய்ய முடியாது, இதுக்கு பதிவு செய்யணுமெண்டா பிரதேச செயலகத்தில் போய் அனுமதி எடுக்கணுமெண்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு கேணி கட்டுறேன்டாலே எவ்வளவு செலவாகும் என்ன. நாங்கள் ஒரு பக்கம் சரிஞ்சபடியே விழுந்தா பிடிங்க வட்டியை. அப்படியான வசதிகள் இருந்தும் இந்த மாதிரி கொண்டு வந்து போடுறது மக்களினுடைய முட்டாள்தனத்தை. வெளிநாட்டில் நிற்கிற ஒரு கருவல் கட்டை அப்படி இருந்தாலும் எங்கே இருந்து போகிற விளைவாக்கணும். கிட்னி பிரச்சனை என்று சொல்லி அது வேறொரு வழியால் நேரப்பட்டு அந்த நேர்த்திக்கடன் நிமித்தம் ஐயனாற்ற இந்த கட்டடத்தை நாங்கள் பெருசாக உருவமைச்சு தருவோம் என்று சொல்லி அந்த பிள்ளைங்க சுயநத்துக்காக கட்டப்பட்டது தான். அது 6 லட்சம் வரும் ஒரு காணொலியில் சொல்கிறேன். என்ன அப்போ எங்களை ஒரு சந்தேகத்தோட தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். 20 கோடி இந்த அளவுக்கு வீணடிக்கப்பட்டிருக்கின்றது முட்டாள்தனமான செயற்பாடுன்றது தான் நான் சொல்லுவேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணம் புத்தூர் என்ற இடத்துல. இதில் இருக்கிறது ஊரணி நீர்த்தாங்கி. பாருங்க எவ்வளவு பெரிய நீர்த்தாங்கி அண்டு. இதில் இருந்து தான் நிறைய இடங்களுக்கு குடிநீர் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்த இடத்துல ஏன் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இது புத்தூர் மீசாலை பிரதான வீதி. இப்படி இந்த பக்கம் திரும்பி போனால் புத்தூர் சந்திக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படியே பயணம் செய்தால் மட்டுவில் பன்றித்தலச்சி அம்மன் கோயில் தாண்டி அப்படியே A9 பிரதான வீதியில் போயிடலாம். அது மீசாலை சந்தி என்ன, புத்தூர் மீசாலை சந்தி என்று சொல்வார்கள். எனவே அங்கே வரைக்கும் போகலாம். ஆனால் நாங்கள் இந்த காணொலியில் எங்கே வரைக்கும் பயணம் செய்ய போகிறோம் வேண்டாம், இதில் இருந்து மட்டுவில் பன்றித்தலச்சி அம்மன் கோயில் வரைக்கும். நாங்கள் இந்த வீதியால் நிறைய தடவைகள் போயிருக்கிறோம். ஆனால் தூரத்தில் இருந்து அதில் ஒரு கோயில் இருக்குது, இது என்ன இது, இதில் ஒரு கேணி இருக்குது, அது என்ன அது என்ற மாதிரி பார்த்துருப்போம். உள்ளுக்கு போய் பார்த்துருக்க மாட்டேன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்குற சில இடங்களை உங்களுக்கு காணொலியில் காட்ட போகிறேன். அப்படியே வாங்கோ. இந்த வீதி எங்கே இருக்குது, எதில் இருந்து எது வரைக்கும் போகிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இது ஈழம், இது வடமாகாணம், இது யாழ்ப்பாணம், இதில் இருக்கிற இந்த இதயமாக இருக்கிறது என்ன சொல்லுவோம், இதயத்தை காட்ட சொல்லு, அது என்னுடைய வீடு அவடம். சரியா? நான் அதில் குறித்து வச்சுருக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இது யாழ்ப்பாண நகர பகுதி, இது பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. அப்படியே வரும்போது புத்தூர் சந்தி. இந்த புத்தூர் சந்தியில் இருந்து இப்படியே பயணம் செய்து வந்தால் இது A9 பிரதான வீதியில் போய் அந்த வீதி இணையுது. சரியா? அங்கே வரைக்கும் பயணம் செய்ய போகிறதில்ல. நாங்கள் இதில் இருந்து அப்படியே பயணம் செய்து வந்து இந்த இடம் வரைக்கும் வரப்போகிறோம்.
சரி அண்ணளவா எத்தனை கிலோமீட்டர்ண்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதில் அமர்த்தி கொண்டுண்டா அவர் சொல்லுவார் எத்தனை கிலோமீட்டர்ண்டு. சரியா 5.4 கிலோமீட்டர். இது பயணம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நிமிடம் போதும். ஆனால் இந்த பயணத்தில் நாங்கள் வீதியை மட்டும் காட்டி கொண்டு போகாமல் உள்ளுக்கும் பயணம் செய்ய போகிறோம். அங்கே இருக்கிற சில திட்டமிடாத முட்டாள்தனமான செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். எனவே முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். அடுத்தது நான் ஒரு விடயம் யோசிச்சிருக்கிறேன். உங்களுடைய நிறுவனங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி ஊர் பயணங்கள் போகிற நேரத்தில் அதுக்கு அனுசரணை வழங்குறவர்கள் என்று சொல்லி உங்களுடைய நிறுவனங்களை விளம்பரப்படுத்த வேண்டுமா? என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 071-628-89-60. சரிதான் சொன்னது. 071-628-89-60. இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சிறுப்பட்டி என்ற கிராமத்தை சுற்றி பார்க்க போனோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாளில் சிறுப்பட்டி என்ற கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகிறார் பவனீசன் தங்கு விடுதி. நீங்கள் இலங்கைக்கு வருகிற போது இந்த இடத்துல இருக்குது இந்த தங்கு விடுதி. நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோட கதைச்சு முன்பதிவுகள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மாதிரி விளம்பரப்படுத்துவோம். அதுக்கேற்ற மாதிரியான கட்டணங்கள் இருக்கும். எனவே தொடர்பு கொள்ளுங்க. வேண்டுமானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் தொடர்பு கொள்ளணும் இல்லை. எனக்கு நீங்கள் ஆதரவு வழங்க இப்போ என்ன சொல்கிறது, அது அந்த அனுசரணை வழங்கி ஆதரவு வழங்கணுமன்றதுக்காக இல்லாமல் உங்களுக்கு தேவை இருந்தால் உங்களுக்கு பிரயோசனப்படும் என்று தெரிஞ்சால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. மற்றபடி வேண்டாம். சரியா? வாங்க போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க வேண்டாம், இந்த வீதி மேடு மாதிரி போகுது பாருங்க. ஏற்றத்தில் போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் வெயில் என்ன கடும் வெயில் அடித்து கொண்டு இருக்குது. இதில் வெலை பக்கம் பாருங்க. வீடுகள் சில இருக்குது. இதெல்லாம் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள். இங்கால கொஞ்சம் தூரத்துக்கு குடியிருப்புகளே இல்லை. இடையில் கொஞ்சம் குடியிருப்புகள் வரும். இதில் வெலைப்பக்கம் பாருங்க. இதில் எல்லாம் முன்பு கட்டடங்கள் இருந்திருக்கு. பின்னுக்கு ஒரு வீடு இருக்குது பாருங்க. நாங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் இப்படி ஒன்று சேதப்பட்ட வீட்டையாவது நாங்கள் காண முடியும். இந்த அளவுக்கு எங்கின்ற நாடு வந்து பாரிய பின்னடைவை சந்திச்சிருக்குது. இதில் வெலைப்பக்கம் வயல். வயலை விதைச்சி கிடக்கு. வயல்லாம் விதைச்சி கிடக்கு. அப்படியே இடப்பக்கம் பாருங்க. இதுக்கும் தூண் போட்டு கிடக்கு. எனக்கு தெரியல. தூணினுடைய அரைவாசி பகுதி இதுக்கு பாருங்க. இந்த காகம் இருக்கிற தூணை பாருங்க. காகமும் இதை வேறு ஏதோ பறவைன்னு நினைக்கிறோம். அந்தளவு தூண் வந்து அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதி நீருக்குள்ளே மூழ்கி போச்சு. இப்போ இந்த இடத்துல தூண் போட்டிருக்கேன்னா என்னத்துக்காக எனக்கு தெரியலை. எனக்குன்னா இந்த இடத்துல காணிகள் விற்கப்பட்டிருக்கு. யாரோ வாங்கி இருக்கிறார்கள் போல தெரியுது. இந்த இடங்களில் காணி வாங்குறதுல மிக அவதானமாக இருங்க. இப்போ இந்த பிரதான வீதியை பாருங்க. இந்த வீதியினுடைய இடப்பக்கம் அந்த பக்கம் பாருங்க. இது வந்து தொண்டைமானாரோட போய் இணையக்கூடிய நீத்தொடுவாய். இந்த இடத்துல இப்போ இந்த அளவு தான் தண்ணி இருக்குது. பெரிய மழை பெய்தால் இதெல்லாம் மூழ்கி போய் தான் இருக்கும். இதெல்லாம் அடிச்சுடைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியலை. இதை பற்றி தெரிந்தவர்கள் இருந்தால் கருத்து போடுங்க. இதுக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு, இந்த காணியை யாரோ வாங்கிட்டார்கள் என்று வையுங்க. வாங்கினவர்கள் இதுக்கு மண் போட்டு உயரமாக்கி இதில் ஒரு கடை கட்டினமோ வீடு கட்டினமோன்னு வச்சுக்கொள்வோம். அந்த தமிழ்நாட்டிலெல்லாம் நாங்கள் நிறைய விடயங்கள் கேள்விப்படுறோம். எல்லாம் நீர்த்தேக்கங்கள் இருந்த பகுதி, குளங்களாக இருந்த பகுதிகள் எல்லாம் வீடுகள் கட்டப்பட்டு இப்போ வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்குன்னு அந்த மாதிரியான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எனவே எங்கே நிலம் வாங்கினாலும் கொஞ்சம் அவதானமாக பார்த்து வாங்குங்க. இதால் உங்களுடைய வீடு மட்டும் மூழ்கிறத தாண்டி இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடல் குளம் இருந்த பகுதியை நீரோட்டம் ஒரு ஆறை மூடுறோம் என்று வையுங்க. அந்த ஆறை மூடினா அந்த ஆறு ஓடின இடம் மூடப்பட்டதுக்கு பிறகு அந்த ஆற்றினூடாக போகிற தண்ணி பிறகு என்ன செய்யும்? மற்ற பகுதிகளுக்கு போய் குடியிருப்புகளை அழிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகும். இந்த வெலைப்பக்கம் பாருங்க. வயல், அதை விட நிறைய மாடுகள் நின்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியில் குடியிருப்புகள் இருக்குது. இவ்விடம் வீரவாணி. அந்த இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அங்கேயும் போய் ஏன்னா இந்த வீதியால் போகும்போது நாங்கள் இந்த கோயிலை பார்த்துருந்தாங்க. ஆனால் உள்ளுக்கு போகிறது இல்லை. ஒரு கப் போய் சுற்றி கொண்டு வருவோம். என்ன இதில் ரக்கடா வாங்க வண்டியை.
பார்த்து கொண்டு இந்த பக்கமாக போவோம். முன்னுக்கு இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கும். சவுக்கு மரங்கள் நிறைய நடப்பட்டிருக்கின்றன. இதால் இடப்பக்கம் திரும்பி போனால் வாதரவத்தை என்ற கிராமத்துக்கு போகலாம். நான் அந்த கிராமத்தை ஏற்கனவே காணொளி பதிவு செய்து போட்டிருக்குதுன்னு போய் பாருங்கோ. பவனீசன் வாதரவத்தை என்று தேடணும். அந்த கோயிலின் அமைப்பு தான் இது. கோயிலை சுற்றி கொண்டு வாங்க. அப்படியே கோயில் மிக பதிவாக இருக்குது. ஏன்னு தெரியலையே. ஒருவேளை இந்தளவு தானா இல்லைன்னா பிற்காலத்தில் மாற்றப்பட்டதா தெரியலை எனக்கு. சில வழிகளில் வீதி உயர்த்தப்படையக்க அப்படி வந்திருக்கலாம். இதில் பாருங்க நிறைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக அந்த படத்தை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு தன்மையை மாற்றிக்கொள்வார்கள். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஐயாவோட கதைச்ச நேரத்தில் அந்த ஐயா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படங்களை கொண்டு வந்து இப்படி ஒரு கோயில் மரத்துக்கு கீழே வைக்கிற வேண்டி இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை வந்து அழிக்கணுமாம். இப்படி விடுறது தானே தவறு. இப்போ உங்களோட வீட்டில் ஒரு 10, 15, 30, 40, 50 வருடம் ஒரு வீட்டில் இருந்திருக்கும் இந்த மாதிரி படங்கள். நீங்கள் அதை வச்சு வணங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த படத்தை அழிக்காமல் இந்த இடத்த கொண்டு வந்து போடுறது அனாதரவாக போடுற மாதிரியான ஒரு நிலைன்றதை எங்களுக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர். எனவே அது நீங்கள் அப்படி செய்யணும்னு நான் சொல்லலை. அது தொடர்பான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, வீட்டில் பயன்படுத்தப்பட்ட அந்த படங்களை கொண்டு வந்து இப்படி எரிஞ்சு விடுறது. ஆனால் அது பல காலங்களாக இந்த மாதிரி தான் செய்து வரார்கள். இதில் மேலே இருந்த அந்த கலசத்தையும் எடுத்துட்டார்கள். என்னென்னு தெரியலை. இது நாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்களை அந்த பகுதியில் யாரையாவது போய் கேட்டு பார்ப்போம். என்னென்னா அந்த அதில் இருக்கிற கோயிலுக்கு என்ன கோயில்? பெரிய கோயிலுக்கு நாச்சிமார் கோயிலா? அப்படியே முன்னுக்கு இருக்கிறது ஒரு சின்ன போக்குவரத்துல இங்க வந்து ரங்கி கும்பிட கஷ்டம் இல்லை. அப்ப அதுல கத்திரமுளத்தி கும்பிட்டு காசு உண்டியலுக்கு போட்டு போகுது. நம்ம அந்த அந்த கரை கோயிலுக்கும் அங்கால ஒரு இது வச்சுக்கிட்டு முன்னுக்கு இருக்கு. அது ஐயனார் உருத்திரகாளி. அது ஐயனார் பத்திரகாளி. இது நாச்சிமார் கோயில். அங்கால இருக்குது. ஒரு 200 மீட்டருக்குள்ளேயே 3 கோயில் இருக்கு. என்ன 200? அது வந்து என் சின்னனா இருக்கு. அந்த மேல கலசம் ஒன்றே காணையில தாங்க அதான் ரோட் அகட்டேக்கு அது பதிவாக வந்துடுது. அப்படியா? முதல் உயரமாக இருந்ததா இல்லை இப்படி? இந்த உயர்த்தினது பிறகு அப்படி வந்துடுது. உங்களோட பெயர்? உங்களோட சொந்த இடம்? உங்களுக்கு சின்னலேருந்தே பார்வையா? 2017ஆம் ஆண்டுல இருந்து. என்ன நடந்தது? கண்ணில் ப்ரெஷர் வந்து குளுக்கோமாவாச்சு பார்வனிடம் செய்யலாம். முதல்ல என்ன வேலை செய்யுது நீங்கள்? ஒரு கூலி வேலை. அதுக்கப்புறம் தான் இந்த சுமார் சின்ன பொட்டி கரையை போட்டு வேலை நடத்துகிறேன். என்ன வெளிக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன். அடா அப்போ அதில் என்னையும் பார்த்துட்டு சரி சரியா. நீங்கள் என்ன கண்டு பயப்படுறீங்க? கள்ள நடி யோசிக்கிறீங்க போல. அப்படி கடலை நட்டு இந்த எங்களுடைய எங்களுக்கு வந்து கொண்டு போவோம். நீங்கள் கேட்டாலும் நாங்கள் கலடி தருவோம். அப்போ தாங்க சங்கிலியே சும்மா சும்மா இல்லை இல்லை துணிஞ்சுதானே தாயத்திர உழைக்கிறது. இது என்ன வேலை கிடக்கும் உங்களுக்கு பார்க்க? அதான் நாங்கள் கலடி தர இப்போ துணிஞ்சிடாரு. எனக்கு சாதுவா ஒரு மனம் இருந்த வேண்டுவோமோண்டு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ப்ரோ? இல்லை தந்த அதான் நாங்கள் ஆக்கள் கேட்டால் கொடுக்குறதுக்கு நிறைய இதாக தான் போட்டுருக்கணும். என்ன சங்கிலி தாராண்டு போட்டு போகிறீங்க? சும்மா சும்மா. இதுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு வீரவாணிக்குள்ள? இதெல்லாம் அங்கே போகுதா இல்லை கிடையோட முடியுதா? வயல் இருக்கு. அந்த வயல் வெறும் போல நாங்கள் அங்கே உள்ளுக்கு வீட்டை போகிறது. முனை வீடு அங்கே இருக்கு. அவங்கள கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். வீரவாணி வேற இது வேறையா? இல்லை எல்லாம் வாதரவத்தை 3 ஒன்று பொக்கணை.
ஒரே GS பிரிவு தான். சரி இதை பிரிக்கிறத அந்த கடல்ல இடைக்குள்ள பிரிக்கும். இப்ப இதுக்கு இடையில ஒரு கடல், அதுக்கு அங்கால பாதிரவத்தை அங்கால ஒரு கடல் இருக்கு, அங்கால மூன்றுக்கும் ஒரே பிரிவு GS பிரிவு. அதுல வரும்போது இடையில வீடுகள் சேதப்பட்ட வீடுகள் இருக்குல்ல, 1-2 வீடுகள், அதுல முந்தைய ஆட்கள் இருந்தா அப்படியா? ஏன் அவர்கள் எங்க இடம்பெயர்ந்ததோட எங்க போயிருக்கு நம்ம தெரியாது. அந்த தண்ணி தான் இந்தியால இருக்குது. அது புத்தூர்ல ஆக்கலாம். சரி அம்மா நான் கடத்தி கொண்டு போகிறோம், பிள்ளைகள் வந்தா சொல்லுங்க தெரியாண்டு கடத்தி கொண்டு போட்டா. உங்க படிப்பிக்க வர டீச்சருக்கு அந்த அதுல வச்சு உங்க இருந்து புத்தூர்ல இருந்து வந்த டீச்சருக்கு சங்கிலி காப்பு எல்லாம் படிக்கொண்டு விட்டாங்க. எவ்வளவு இல்லை இப்படி இதால பாதிரவத்துக்கு ஒரு ரோட்டு போகுது தெரியுமே, அதுல அந்த அதுல இடையில வச்சு கொண்டு விட்டோம். இதவா பகல்லையா? பகல்லையா? பகல்ல அது அங்க வச்சு போய் குடிச்சாச்சு. புத்தூர்ல அந்த சூரியவாமசியடி அந்த ரோட்ல வச்சு குடிச்சாச்சு. இங்க களவு பிடிச்சது அது வேற ஊராக்கள். ஆனா இரவு வேற பயம் போல இடங்க, இன்னும் இரவுல இன்னும் பயம் போல இடம். அப்ப எங்களை ஒரு சந்தேகத்தோட தான் இப்பவும் பாக்குறீங்க நீங்க. உண்மையை சொல்ல போனா அவர்கள் பதற்றத்தோடையுமே சந்தேகத்தோடையுமே தான் ஆரம்பத்தில் கதைத்தார்கள். காரணம் என்னென்னா நாட்டில் அதுதான் நடக்குதுன்னு. இன்றைக்கி வந்து பார்த்து கொண்டுட்டு நாளைக்கு திருட்டில் இறங்குற நிறைய கூட்டம் இருக்குது. அதனால் நல்ல மனிதர்களோடு கொஞ்ச நேரம் கதைக்கிறதுக்கான சூழல் இல்லை. அந்த நல்ல மனிதர்கள் அஞ்சுகிறார்கள் புதிய முகங்களை கண்டுட்டு. சரி, இதில் இருக்கிறது நாச்சிமார் கோயில். அந்த கோயிலினுடைய ஒரு பகுதி இது. அதாவது வீதியில் செல்றவர்கள் வணங்கி செல்வது. இதே சின்ன இருக்குண்டா இந்த வீதி முதல் பதிவாக இருந்தது. பிற்காலத்தில் வீதி உயர்த்தப்படும் போது அந்த கோயிலினுடைய பகுதி பதிஞ்சு போச்சு. இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பாருங்க. இப்படி இடப்பக்கம் பாருங்க. இதில் இருக்கிறது ஐயனார் கோயில். இது இந்த உள்ளுக்கு இருக்கிற கோயிலினுடைய ஒரு பகுதி. அதாவது வீதியால் போகிறவர்கள் வணங்கி செல்கிற பகுதி. உண்மையை சொல்லப்போனால் அந்த பிரதான வீதியால் பல தடவைகள் நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை கூட இந்த பகுதிக்கு வந்து பார்க்கல. இன்றைய நாளில் நான் வந்து பார்க்குற நேரம் உங்களுக்கும் அதை காட்சியில் தாரேன். சரியா? ஏன்னா இது 3 கோயில் இருக்குது போல இருக்குது. அதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த புளிய மரம் என்ன மரம்னு இது என்ன இது? அதில் முட்டியெல்லாம் வச்சுருக்கு, என்னென்னு தெரியல. இப்படி எந்த பக்கம் பாருங்க, அப்படியே வழியாக தான் இருக்குது. ஓ, உள்ளுக்கு இருக்கிற அந்த சிலை இந்த பெருசாக பார்த்தீங்களா? அது உள்ளுக்கு போக முடியாது தானே. ஆனால் முன்னுக்கு ஒரு மரம் நட்டுருக்கு. உண்மையிலேயே இது எதிர்காலத்தில் ஒரு 20-30 வருடத்துக்கு பிறகு நல்ல பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். இந்த சூழல் வித்தியாசமாக இருக்குது உண்மையாக. இதில் இருக்குது பாருங்க, யாழ்ப்பாணம் புத்தூர் வாதரவத்தை வீரவாணி ஐயனார் கோயில். ஒரு நம்பருக்கு ஒருவருக்கே வாக்கு சொல்லப்படும். 2 மணிக்கு பிறகு வருபவர்களுக்கு கட்டு சொல்லப்பட மாட்டாது. 1 மணிக்கு பின் நம்பர் வழங்கப்பட மாட்டாது. கட்டு சொல்கிறதா என்னென்னு தெரியலை. நீங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எதிர்காலத்தில் அந்த கட்டு கேட்குறதுல ஆர்வம் இருக்கிறவர்கள் வந்து கேட்கலாம். சரியா? இதில் பாருங்க, சூளம். ஆனால் இந்த சூழல் உண்மையாக நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒரு சுற்றுவேலி அமைச்சு அந்த ஒரு சரியான ஒரு பராமரிப்போடு வச்சுருந்தா நல்ல மரங்கள் நிறைய நட்டால் அது இன்னும் இந்த கோயிலுக்கு சிறப்பை கொடுக்குமென்று நான் நம்புகிறேன். எப்படியும் நடுவார்கள். இப்போ இதுலேயே 2-3 மரங்கள் நிற்குது. இன்னும் அதிகமாக மரங்கள் நட்டால் நல்லா இருக்கும். ஆலமரம், அரச மரம் நட்டால் பிரச்சனை தான் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்காக எங்கள் இயற்கையான மரத்தை நாங்கள் தவிர்க்க முடியாது அல்லவா? தாழை பாருங்க, அதில் தொடர் பண்ணியிருக்கா அவர்களோட எடுத்து கதைப்பம் பாருங்க. இது புதுசாக கட்டுறார்கள் போல இருக்குது கோயில். இன்னும் வேலை முடியலை. நல்ல ஒரு இடம்.
மேல் பகுதியை பார்க்கணும், நிறைய புறாக்கள் இருக்குது. மணிக்கோபுரம். சரி வாங்க வாங்க. பின்னுக்கு கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் பாருங்க நிறைய பானைகள் இருக்குது. அப்படியே வாங்கோ, அலைப்படுத்த கதைப்பம் நெல்லெல்லாம் இருக்குது. இந்த இடம் அங்காலே தான் வெயிலாக தான் இருக்குது. வணக்கம். நீங்கள் நாங்கள் என்னென்னா ஒரு யூடியூப் சேனல் உண்டு. அந்த நாங்கள் இந்த யூடியூப் சேனல் அண்ணா, யூடியூப் சேனல் சொல்லுங்கண்ணே. வரையிலுமா எவ்வளோ இருக்கா? சரிங்கப்பா. சரி சரி. ஏன்னா இதில் 3 கோயில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அது தொடர்பான விடயத்தை உள்ளித்தான் நல்ல மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த ஐயாவோட தொடர்பு கொண்டு கதைச்சினாங்க, வாரேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் இதில் கொஞ்சம் விளைப்பாருவோம். என்ன நான் வந்துட்டார் அண்ணா, நான் முதல் கண்டிருக்கிறேன் பல தடவைகள். வாதரவத்து தான் என்ன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் இருக்குது, அதில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு புது கோயிலா? அது புதுக்கோயில். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுதான் எங்களோட ஸ்டார்ட். ஐயனார் ஆலயம் ஒரு தாளங்குடாவுக்கு தான் இது ஸ்டார்ட் உற்பத்தி ஆகினது. அங்கால தாழை மரம் தாளை சுற்றி இருந்தது. தில்லப்பிள்ளை ராசதுரை என்பவரால் இந்த ஆலயம் ஒரு சூலாயுதத்து மூலம் அவரே வந்து பராமரிக்கப்பட்டு வருஷத்தில் ஒரு பொங்கல், மச்சத்தை தவிர கோழியெல்லாம் கிடைக்கிறது, வளர்ந்து நீர்றது, பொங்குறது. அவர் பேர்ந்து நோய்வாய்ப்பட்டு அவர் கொஞ்சம் இயலாத காலம் வந்த உடனே அவற்றை உண்ட தாய்வழி சகோதரன் சரிதானே நாகலிங்கன் ராசையா என்பவரால் இது வந்து பராமரிக்கப்பட்டு வந்தது. வந்து அவற்றை கையில் வந்த உடனே அவற்றை பேரன் நான் தயானந்த ராசா தசீவன், மூத்த மகளின் மகன். அவர் மூலம் வந்துதான் நாங்கள் இந்த கோயில் இது இந்த அத்திவரம் மூலஸ்தானம் மட்டும் கட்டினாங்க. கட்டினால் இந்த காளி இருக்குதானே, எது காளி? இது துத்திரகாளி அம்மன். இது இதுக்கு பிறகுதான் வந்தது. இது வந்து இது 1954ஆம் ஆண்டு வரலாறு. இது இந்த கோயில் ஐயனாரா? இந்த கோயில் 1954ஆம் ஆண்டு ராசோதர் என்பவரால் அது வந்து அவருடைய கனவில் அவருக்கு ஒரு வருத்தம் பிடிச்சி ஒரு வருத்தம் ஒன்று பிடிச்சி அவர்களை கனவுல பட்டு வெண்ணேரி குளத்தில் போய் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு தொழிலுக்கு நிமித்தம் போய் நோய்வாய்ப்பட்டு வந்த இடத்துல அவர்களை கனவுப்பட்ட இடம். அப்போ இது தாளங்குடாக்கு ஆதரிச்சவரியா 2015ஆம் ஆண்டு இந்த ருத்ரமகா காளியம்மன் அராலி ஜேவதனன் என்பவரால் வைக்க இடம் இல்லாமல் கன இடத்துல கொண்டு வந்து ரக்கி வைக்கப்பட்டது. அவர் வந்து அந்த இதை ஒரு இடமா கேட்டு வைக்க விடையில. ஏனென்று சொன்னால் பெரிய சில ருத்ரமகா காளியம்மன் என்று அவைக்கு ஒன்றும் விவரம் விளங்கல. அதை பற்றி அம்மப்பா தான் இந்த இடம் கொடுத்தது. இதில் வையுங்க இந்த கட்டடம் எல்லாம் இதெல்லாம் கட்டினது. கட்டின பிறகு இது ஒரு லண்டன்ல உள்ள அவரும் இந்த கோயிலுக்குரிய உரிமையானால் ரத்தினம் வெண்மதன் என்பவற்றை மகளுக்கு கிட்னி பிரச்சனை என்று சொல்லி அது வேறொரு வழியால் நேரப்பட்டு அந்த நேர்த்திக்கடன் நிமித்தம் ஐயனாற்ற இந்த கட்டடத்தை நாங்கள் பெருசாக உருவமைச்சு தருவோம் என்று சொல்லி அந்த பிள்ளைன்ற சுயனத்துக்காக கட்டப்பட்டது தான் அது. ஐயனார் இந்த கோயிலில் அந்த கருங்கலால் கட்டப்பட்ட பகுதி தான் அந்த நபரால் செய்யப்பட்டதா நான் அறிஞ்சேன். அதை விட இந்த கோயிலினுடைய மற்ற பகுதிகள் வெவ்வேறு நபர்களால் உபயம் செய்யப்பட்டிருக்குது. இந்த கோயிலினுடைய உருவாக்கத்துக்கு அடிப்படையான காரணமாக அமைந்தது தான் அந்த சம்பவம். ஆனால் அதை தாண்டி இந்த கோயிலினுடைய உருவாக்கத்துக்காக நிறைய பேர் இந்த கோயிலை உருவாக்குறதுக்காக உபயம் செய்திருக்கிறார்கள். பல பேரை சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஏதாவது ஒரு பெயர் தவறவிடப்பட்டிருந்தாலும் கூட அது மனக்கசப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அந்த பெயர்களை வெட்டி இருக்கிறேன். இந்த கோயில்ல இன்னொரு விஷயம் நடக்கிறது. செவ்வாய் ஞாயிறு வள்ளி கட்டு சொல்றோம். எத்தனையோ பேர் குழந்தை பிள்ளை இல்லாத வந்து பலன் பெற்று போயிருக்கணும். கல்யாணம் திருமண பொருத்தம் இல்லாதவை வந்து பலன் பெற்று போயிருக்கணும். நீங்கள் சொன்னா கேட்டாலே சொல்லிவினோம். எத்தனை பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் இடையில வந்து தடங்களா கிடக்கு தடையா கிடக்குன்னு தடை வெட்டியும் போயிருக்கணும். இந்த ஆலயத்துல நம்பி வந்தவைக்கு ஐயனார் எந்த ஒரு வரனும் கொடுக்காத இல்லை. எந்த ஒரு கெட்ட சக்திக்கும் இந்த கோயிலில் இடம் இருக்காது. காரணம் என்ன சொன்னால் ஒரு இப்போ அது பேக்கலைப்பு பேக்களிப்பு அது இதுன்னு சொல்கிற இடத்துக்கும் இந்த ஆலயத்தில் இடம் இல்லை. நல்லதையே செய்வோம், நல்லதையே செய்வோம். இதுதான் எங்கட ஐயனாற்ற மகிமை. என்றைக்கும் ஆரம் எந்த டைமும் வந்து கும்பிடக்கூடிய ஒரு தலம். சரி, இந்த கோயில் ஒரு தனியார் கோயில் தான். நாங்கள் இப்போ இதில் நிற்கவே அதில் ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்து இது எப்போ காட்டு சொல்லப்படும் என்று கேட்கிறேன். ஏன்னா அவர்கள் அடிக்கடி வாரவர்கள் போல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. நான் இங்கே இருக்கிற விடயத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். இதில் வலப்பக்கம் இருக்கிறது நாகதம்பிரான் கோயில்.
வீரவாணி நாகதம்பிரான் கோயில். நாகதம்பிரான் கோயில் என்ன இந்த இடம் வந்து மாட்டு வண்டி சவாரி போட்டி நடக்குமே அந்த திடல், மாட்டு வண்டி திடல். ஓ சிறப்பு. நான் முதல்வருக்கா வந்தேன் நான் இங்கே மாட்டு வண்டி சவாரி போட்டி நடக்க. சரி, இதோட பெரிய 3 கோயிலை பார்த்துருக்குறேன். உண்மையை சொல்ல போனால் இந்த வீதியால் நிறைய பேர் பயணம் செய்திருக்கிறார்கள், நாங்களும் பயணம் செய்திருக்கிறோம். இதுவரைக்குமே யாருமே இந்த இடத்த ஆழமாக போய் பார்த்ததில்லை. உங்களுக்கு நான் ஆழமாக காட்டியிருக்கிறேன். சரியா? அடுத்தது இன்னொரு முக்கியமான முட்டாள்தனமான இடத்தை காட்ட போகிறேன். என்னடா தம்பி ரெண்டு யோசிப்பீங்கள், வாங்க காட்டுறேன். பாருங்க, வண்ணாத்தி பாலம். நட்பு எல்லா பக்கம் பாருங்க. இப்படியே போனால் கைதடிக்கு போகலாம், இதுக்குள்ளாட நீந்தி போனால். அப்படியே இடப்பக்கம் இந்த பக்கம் திரும்பி போனால் பாதரவத்தை தாண்டி நாங்கள் தொண்டைமானாருக்கு போகலாம். இந்த நீரோட்டத்தினூடாக ஏன் இப்படி காட்டியிருக்கு? மதிலளவு உயரம் 10 இருக்கு. இதில் வெலை பக்கம் உள்ளுக்கு போகலாம். தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் உள்ளுக்கு நித்திரையாக இருப்பேனும், அதில் தொந்தரவு செய்ய விரும்பலை நான். சரி, இப்போ இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. உள்ளுக்கு போக இயலாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து உள்ளுக்கு பதிவு செய்யலாமா என்று கேட்டேன். ஆனால் பாதுகாப்புக்கு நின்றவர் விடையில்லை. பாருங்க, இது என்னண்டா யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம், அதாவது 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த கட்டிடம் இவ்வளவு செலவு செய்து கட்டி எந்த விதமான பயனுமே இல்லை. பாருங்க, இரும்புகள் கரல் பிடிக்குது, கூரைகள் கரல் பிடிக்குது, கட்டிடங்களில் வெடிப்பு ஏற்படுது, முன்பகுதி புட்கள் முளைத்திருக்குது, பற்றைக்காடாக மாறப்போது. 20 கோடி செலவழிக்கப்பட்டிருக்குது. மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய காலத்தில் அது கட்டப்பட்டது. இந்த கட்டடம் அமைச்சது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் என்னென்ன கதைக்குன்னு விடயத்தை சொல்கிறேன். சரியா? நான் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்தேன். உள்ளுக்கு போய் மேலோட்டமாக சுற்றி பார்த்துட்டு போட்டேன் முதல் தடவை. அந்த தடவை வரும்போது சொல்லியிருந்தார்கள் வார இத்தனையாம் திகதி இது மீள திறக்கப்படுது என்று. வந்தால் ஒரு கடையில் ஒரு அண்ணா மரக்கறிகள் வச்சுருந்தார். அப்போ அந்த அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா ஏன் எல்லாரும் பெரியல என்று கேட்டால் அந்த அண்ணா சொல்லியிருந்தார், இந்த கடையெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டார்கள், ஆனால் இங்கே கொண்டு வந்து சந்தையை போடுறார்கள். இது எப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு தம்புள்ளையில் ஒரு சந்தை இருக்குன்னு வைங்கோவன், அவர்கள் வந்து இங்கேயே ஆட்களை வச்சுருக்கேக்க இங்கே முழுமையாக கொண்டு வந்து கொடுத்துட்டு வேண்டிக்கொண்டு போகலாம். சரியா? உங்களுக்கு சொல்கிற விளங்கம் நினைக்கிறேன். நான் மிளகாய் தோட்டம் வச்சுருந்தா மிளகாயை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யலாம். நான் தமிழ்லைக்கு அனுப்பணும் இல்லை, உடனடியாகவே இங்கே கொடுத்து காசு வேண்டிக்கொண்டு போகலாம். உடனடியாகவோ இல்லை அடுத்த நாளோ காசு வேண்டலாம்னு நினைக்கிறேன். இங்கே கொடுக்கலாம். சரியா? அது தமிழ்லைக்கு போகும். அதே மாதிரி தமிழ்லையில் இருந்து வர வெவ்வேறு இடங்களில் இருந்து வர மரக்கறிகள் வந்து இங்கே இருக்கிற கடைகளுக்கு வரும். இங்கே இருந்து தொகையாகவும் வாங்கி கொண்டு போகலாம், வீட்டுக்கு தேவையானதும் வாங்கி கொண்டு போய். இது ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் கட்டியிருந்தார்கள். ஆனால் கட்டினது சரி, கட்டப்பட்ட இடம்ன்றது மிக தவறான இடம்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி வந்து புத்தூர் மீசாலை பிரதான வீதி. இதுக்கு இங்கால எப்படியே போனால் ஒரு இவ்வளவு தூரம் புத்தூர் சந்தி வரைக்கும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னா புத்தூரில் இருந்து இங்கே மரக்கரை கொண்டு வருவார்களா? கூடுதலாக ஒரு புதிய விடயம் வரும்போது அது வந்து ஒரு நல்ல இடத்துல வரணும். இடத்தறிவு பிழையாக அமையமாக இருந்தால் அது வந்து சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இதே மாதிரி கிளிநொச்சியிலையும் இருக்குது, அது சரியாக தான் இயங்கி கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனவே இடத்தறிவு பாரிய அளவான பிரச்சனையை கொடுத்துருக்கு. ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்படுது, 20 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படுது என்று சொன்னால் அதுக்கு சரியான திட்டத்தை போட்டு சரியான ஒரு ஆய்வின் அடிப்படையில் அமைக்காமல் எதர்ச்சியாக அமைச்சு போட்டு போகிறதுன்றது பாரிய அளவான விளைவை கொடுக்கும். அதைத்தான் இந்த 20 கோடி இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டிடமாக இருக்கே தவிர இதில் எந்த விதமான பயனுமே இல்லை. நான் முதல் தடவை வரும்போது அந்த அண்ணா அப்படி சொல்லியிருந்தார். பிறகு ஒரு தடவை வந்தேன், நான் கேட்டேன் உள்ளுக்கு இருக்க பதிவு செய்யலாமா காணொலி என்று. அந்த பாதுகாப்புக்கு நின்றவர் சொன்னவர், இல்லை பதிவு செய்ய முடியாது, இதுக்கு பதிவு செய்யணுமெண்டா பிரதேச செயலகத்தில் போய் அனுமதி எடுக்கணுமெண்டு. பிறகு இன்னொரு தடவை நான் வந்து கேட்டிருந்தேன், வேறு காவலாளர் நின்றிருந்தார்.
அவரும் சொன்னார் பிரதேச செயலகத்தில் அனுமதி இருக்கணும். அப்போ நாங்கள் அங்கே போனால் என்ன தேவை கண்டு கேட்பார்கள். நாங்கள் இது வந்து சரியாக செயற்படையில் காசை வீணடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லணும், அது ஒரு காணொலியாக பதிவு செய்யணும்னு சொன்னால் அனுமதி தருவார்களா? அதனால் நான் அங்கே போகலை. அதுக்கு பிறகு பார்த்தா தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இங்கே வந்து பார்வையிட்டிருந்தார். அவர் அந்த விடயத்தை பார்வையிட்டு சென்றிருந்தார். இன்றைக்கி வந்து நானும் இந்த விடயத்தை நான் பல தடவை வந்திருக்கிறேன். உள்ளுக்கு பதிவு செய்கிறதுக்காக போய் எனக்கு உண்மையிலேயே அனுமதி கிடைக்கல. அது வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாரத்துக்கு முதல் எனக்குன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்களினுடைய காலப்பகுதியான ஒரு வருஷத்துக்கு முதல் வரும் இல்லை என்ன, ஒரு வருஷத்துக்கு முதல் வரும். அந்த மாதிரி நான் அதை அந்த ஒரு வருஷத்தில் இருந்தே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கி அமைக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த உள்ளுக்கு போய் அதில் எழுதி இருக்கிறத பார்க்கணும், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. எனவே 20 கோடி இந்த அளவுக்கு வீணடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தவறான விடயம். எனவே எதுவாக இருந்தாலும் திட்டம் போட்டு ஒரு விடயத்தை செய்யலேண்டா பாரியளவான விளைவுகளை கொடுக்கும். அது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடுன்றது தான் நான் சொல்லுவேன். இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த கட்டிடம் உண்மையிலே மோசம், வீண். இதில் விலைப்பக்கம் பாருங்கோ, நெல் காய போட்டிருக்கு. அப்படி இடப்பக்கம் பாருங்க, இதெல்லாமே இப்படி என்ன கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்துல போட்டுட்டு போகிறார்கள். எனக்கு இது என்ன சொல்கிறேன்னு தெரியல. குறிப்பாக இந்த மாநகர சபை இப்போ நிறைய விடயங்கள் செய்யுது. எங்கள்ட ஊரில் பிரதேச சபை என்ன செய்யுமெண்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற கழிவுகளை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். இப்போ உக்கக்கூடியது உட்காததுன்னு சொல்லி 2 பையில் நாங்கள் போட்டு வச்சா அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கேற்ற இடங்களில் போடுறார்கள். எனவே அப்படியான வசதிகள் இருந்தும் இந்த மாதிரி கொண்டு வந்து போடுறது மக்களினுடைய முட்டாள்தனத்தை காட்டி நிற்குது. உண்மையிலே அது மிகப்பெரிய தவறான ஒரு விடயம். எனவே அது மாற்றி அமைக்கப்படணும். எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நான் கதைக்க வணக்கம் வணக்கம் ஹலோ ஹலோ கேணி பார்த்தீங்களா? நாங்கள் முதல் ஒரு தடவை மட்டுவில் பன்றித்தெளிச்சாமன் கோயிலுக்கு போய் வரைக்க இதில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு கொண்டிருந்தவர்கள். அதில் எல்லாம் கட்டடம் ஏதோ இருந்துருக்குது. என்ன என்னத்துக்காக இந்த கேணி கட்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ஐயாக்களுக்கு இதில் பார்த்தா ஒரு கோயில் தெரியும்னு சொன்னவர்கள் காணையிலே அவர்கள் இதைத்தான் சொன்னாரோ எனக்கு என்ன தெரியலை. அந்த கோயிலை காணையில் உண்மையாக. ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு கேணி கட்டுறண்டாலே எவ்வளவு செலவாகும்? என்ன எல்லாம் வீணாக இருக்குது. சில வழிகளில் எதிர்காலத்தில் திருத்தப்படலாம். எனக்குண்டா இது மாடுகளுக்காக கட்டப்பட்ட கேணின்னு தான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதில் இருக்கிறது ஆவுரஞ்சி கல்லுன்னு சொல்லுவார்கள். மாடு வந்து தண்ணியை குடிக்கும். அதுக்கு பிறகு இதில் 2 இப்படி மாடு வந்து தன்னை கடிக்க இப்படி 2 உறைஞ்சி போட்டு போகிறதுக்கு தான் அது. அதுப்பா உங்களுக்கு விளங்குவேன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி இதுக்குள்ளே இறங்கினா வேந்து உறைஞ்சி போவேன். இப்படி முதுகு உறைஞ்சிறதுக்கு தான் இது உறைஞ்சி கல்லுன்னு சொல்கிறது. இதே நான் உறைஞ்சி கல்லுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே. நான்டா பசுவோ மாடு. அடுத்தது இதில் வேறுங்க பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள் போட்டிருக்குது. இது ஒரு தொல்பொருளாக கருதப்படுது. ஆனால் இந்த மாதிரி இருக்குது. இது தொடர்பாக அதில் யாராவது இருந்தால் கேட்கலாம். வாங்க பாப். அதில் ஐயாக்கள் நிற்கணுமே, அவர்களை கேட்போமே. இதில் வெள்ளப்பக்கம் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு காணியில் பெரியவர்கள் சிலர் நிற்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் கேட்போம். அடுத்தது அதில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் வயல் வேலை செய்துட்டு. அது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன் சொல்கிறேன்னா, நான் கொஞ்ச நாள் இந்த வெங்காய தோட்டம் செய்தேன். அந்த நேரமும் சரி, அதுக்கு முன்னம் அப்பா சித்தப்பா தோட்டத்தில் நிற்கும்போது சாப்பாடு கொண்டு போனால் எங்களுக்கும் கொண்டு போகிறது. தோட்டத்தில் வெங்காயம் நடுறார்கள்டா, இல்லை வெங்காய தோட்டம் கட்டுப்படுதுண்டா, அந்த நேரத்தில் எங்களுக்கும் சாப்பாடை கொண்டு போய் அங்கே இருந்து சாப்பிட்ற ஒரு நிலைன்றது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒன்று. இது என்ன இது? வெண்டி தோட்டம். வெண்டி தோட்டமெல்லாம் அழிஞ்சு போயிருக்குது. அப்படியே வாங்க. உண்மையாக கிராமத்து வீடு தானே. ஓ சிறப்பா, நல்ல குளிர்மையாக இருக்கப்பா. 2 அறை தான் பார்த்தீங்களா? இதில் ஒரு அறை இருக்குது. அப்படியே வந்தால் இதில் ஒரு அறை இருக்குது. நல்ல குளிர்மையாக இருக்குது சத்தியமாக. நான் சும்மா அந்த காணொலிக்காக சொல்லலை. நான் காணொலிக்காக சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இது எதிர்ச்சியாக வந்த இடத்து இருந்த ஒரு கிராமத்து வீடு. உண்மையிலே நல்ல குளிர்மையாக இருக்குது. இவ்வளோ தான். 2 அறையும் ஒரு சின்ன வராந்தை மாதிரி. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் வயல்கள். இங்கால வாங்கோ,
இந்த பகுதியெல்லாம் வயல்கள் தான். அப்போ வயல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு வீடா இல்லை தங்கின வாழ்ந்த வீடாக தெரியல. அந்த பக்கம் ஏதாவது இருந்திருக்கும். அடுத்தது இந்த முன்பகுதியை பாருங்க, வெண்டி தோட்டம் அழிஞ்சு போச்சுது. அடுத்தது அந்த பகுதியில் இருந்த ஒரு ஐயாவை கேட்டேன் நான். இந்த பகுதியில் வீடுகள் இருந்திருக்குது, இதை விட இன்னும் சில வீடுகள் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஐயாவும் அப்படித்தான் சொல்லியிருந்தார். அப்படியே பின்னுக்கு போய் பாருங்கோ, இது வெண்டி தோட்டமாக இருந்து பச்சை பசையிலண்டு இருந்திருந்தால் ஒரு கதைக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன்டா யோசிச்சு பாருங்கோ, நல்லா இருந்திருக்கும். என்ன செய்ய, இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் வீடுகள் எல்லாம் முற்ற அழிந்து சேதப்பட்டு போயிருக்குது. ஒவ்வொரு இடத்து இப்போ நானே இந்த இடத்துக்கு வந்தேனான்டா, நாங்கள் நாளாந்தம் இந்த வீதியால் பயணம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குறதில்ல. இந்த கிணறு எல்லாம் பாருங்க இப்படி இருக்குண்டு, இதெல்லாம் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கோம், இப்படி இங்கே வாழ்ந்திருப்பார்கள். அடுத்து அந்த பக்கம் பாருங்க தென்னை மரங்கள், அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினா அந்த வீடு சிறப்பாக இருக்குது. வாங்க, இப்போ இந்த பக்கமெல்லாம் வயல். கூடுதலாக இந்த வீட்டுக்காரர்கள் வெளிநாட்டிலேயே இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதில் நிற்கிற ஐயாவோட கதைப்பம் அந்த கேணி பற்றி கேட்போமே. என்னென்னா இது இதை விட மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்து வண்ணாத்தி பாலம் தாண்டி வேறு வார இடம். நான் இங்கே ஒரு பக்கம் சரிஞ்சு இப்படி விழுந்தா பிடிக்குங்க வட்டியை. எங்கன்னா விழா போகிற போலலாம் கிடக்கு. தம்பி பிடிப்பா தானே? தம்பி எப்படி இருக்குது இங்கேருந்து சாப்பிட்றது? தம்பி வாய் திறந்து கதைக்கணும். சரி, ஏஞ்சு ஒரு பெரிய ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்றீங்க, மாவுள் பதிச்சிருக்குது, நல்ல குளிர் ஊட்டப்பட்ட இடம், அந்த இடத்துலேருந்து சாப்பிட்றதா இதுலேருந்து அப்பாக்களோட சாப்பிட்றதா நல்லா இருக்குது? எது நல்லா இருக்குது? இதுதான் நல்லா இருக்கு. நான் இப்போ ஏன் வந்தேன்னா அந்த கேணிக்க குளித்து நீந்த போகிறேன். அப்படி அது நீந்தலாமா? எவ்வளோ காலம் கிளக்காமல் இருக்குது இது? இப்போ பாருங்க, அதே நான் அது கட்டி கிடக்கு. அதில் மாடு தண்ணி அடிக்குது. அது மாடுக்காக கட்டப்பட்டதான் அந்த கேணி. எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ பயன்படுத்தாமல் இருக்குது? அது இப்போ இப்போ குடிக்குமா? இது இந்த கோயில் கேணி என்ன மாதிரி சொன்னது அப்படி இல்லையா? அது இப்படி கட்ட மாட்டேங்குது. எந்த இதில் இருக்க கோயில்? இது மாடு தண்ணி குடிக்கிறது தான் இந்த அப்படி இதாக விட்டு. அதில் ஆவுரஞ்சி கையில் கிடக்குதான் மாடு இப்படி மாடு கஞ்சி உறைஞ்சிடாது. இப்போ எங்களுக்குன்னா பிரச்சனை இல்லை, அண்ணா தம்பி உறைஞ்சி விடுவான். மற்ற மாடுகளுக்கு மாடு உறைஞ்சாது தானே? என்ன அதுதான் இந்த கல்லில் நான் அந்த தூர் நாட்டு அதில் நட்டுருக்கு மாடு உறைஞ்சிகள். அடுத்தது இதில் இந்த வீடு மட்டும்தான் இருந்ததா? அது அந்த தென்னங்கண்டு நிற்கிற இடத்த ஒரு கிராம சேவகர் வீடு இருந்ததா? அவைகள் எங்கே இப்போ எந்த காலப்பகுதியில் இங்கே இல்லாமல் போனது? அதோட போனது பிறவரையில். ஆனால் ஒரு கதைக்கு அவர்கள் இங்கே இருந்திருந்தால் இன்னும் ஒரு 4 வீடு வந்திருக்கு. உங்கள் இடம் எது? அதுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அந்த ஊருக்கு, உங்கள் ஊருக்கு சரசாலி. சரசா மந்துவில் அங்கால. என்ன மந்துவில் அங்கால போருங்க உங்கள்கிட்ட கனகம்புலியடி சந்திக்கு முன்னுக்கு. சரி சரி சரி. அங்கே கருத்து ரோட்டுக்கு அங்கால மந்துவில் பரம்பரையாக செய்த தொழில். பரம்பரை தொழில் இப்போ இந்த கட்டங்கள் வந்துட்டு, இப்போ கோமிட்டு கட்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு. எங்கே பார்க்குறீங்க? நான் நினைச்சேன் என்ன கள்ளன்னு பார்க்குறீங்க. அதான் நண்டா கண்டுபிடிச்ச கண்ணை சிமிட்டினேன். எந்த இடம் நீங்கள்? உங்கள் ஊரெல்லாம் வந்தனா தானே? நீங்கள் யூடியூப்பில் பவனீசன் வரணியன் அடிச்சிங்கன்னா வரும். இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கல்யாண புரோக்கர். என்ன பேர்? நற்குணம். ஆனால் உண்மையாக நற்குணம் தான். உங்களுக்கு பேர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கிடாங்க. என்ன உண்மையாக நற்குணமோ இல்லை பேரில் தான் நற்குணம். இந்த கல்யாணங்கள் வந்து பொருந்தி குழம்புறது இல்லை. அது என்னென்ன காரணத்துக்காக குழம்புறது? குழம்புறது ஆளையால் பிடிக்காத குழம்பு. அது ஒரு அது சரி, அது தேவையான காரணம் தான். ஐயாட்ட கேட்டறிவோம் இப்போ இந்த என்ன என்ன கட்டத்தில் போகுது. சாத்திரம். நீங்களும் அதான் மூட நம்பிக்கை தான் பிரச்சனை. அதுதான் என்ன, அது இல்லாட்டி எவ்வளோ முன்னேறி இருக்கா? மூட நம்பிக்கை தான் பிரச்சனை. அதே ஜனங்கள் சொன்னாங்க கொலை கொடுக்குற ஊருக்குள்ள உண்டு. அப்படியும் கூட அப்படியும் இப்படின்ட்டு அப்படியும் குழப்புறாங்களா? உங்களுக்கு படிக்கல காலம் தெரியுமா? அந்த சமுதாயம் இப்போ சீரழிகிறது. பொதுவாக இந்த சம்பந்த பிரச்சனை சீரழிய வேண்டாம். அப்படி இருக்கும். அது பார்க்கணுமா கட்டாயம்? அதுவே இல்லை.
மனம் பொருந்துனா சரிதானே அங்கே தான் இருக்குது. இந்த 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 7 செவ்வாய் 8 செவ்வாய் மூல நட்சத்திரம் அது இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? அந்த காலத்தில் முருகன் வள்ளியையும் தெவ்வானையும் எப்படி திருமணம் செய்தவர்? இப்போ பாருங்க சீதனங்கள் என்னமாகி போகுது இப்போ அந்த கல்யாண ஊழலுக்கு? சீதனங்கள் தகுதியை பொறுத்து கொடுங்க. தகுதியை பொறுத்து அது என்ன குறைஞ்சது எவ்வளவுலேருந்து எவ்வளோ வரைக்கும்? 10 பெண் தான் சுமாரான படிகள். அடிப்படையில் 10 12 10 பெண் நோமலான படிகள். உத்தியோகம் வெளிநாடு என்றால் வெளிநாட்டில் போய் நம்ம வெளிநாடு எடுக்கிறாங்க. உத்தியோகம் என்றால் 25 30 40 50 கொடுக்குறாங்க. 50,000 50 லட்சம் 50 லட்சம் சீதனம். 30 வயது கடந்து 35 வயது வந்துட்டா கட்டாயம் வெளிநாடு தான் வேணுமா? வேணும் என்னய்யா 35 வயது கடந்துட்டா கொஞ்சம் சரிவராக 20 வயது கடந்துட்டா யார் கட்டுறாங்க அந்த அளவில் அது இனி ஊருக்கு பண்ணுறோம். அது எனக்கு விளங்கல ஆரம்பத்தில் சொல்லுங்க ஒரு எத்தனை வயதில் குறிப்பு தெரிவிக்கணும்? அது 20 வயது 25 வயதும் எல்லாம் வரும். சரி அது என்னென்னு சொல்லி வேணும்? வெளிநாட்டு பாருங்க. சரி வெளிநாட்டு பாருங்களோட சந்தா நாங்கள் வெளிநாட்டு பார்ப்போம். அது வயது வித்தியாசத்தை பார்க்கணும், இது கிழவன்ட்டு பார்க்கணும், அப்படி பல பல விஷயங்கள் இருக்கு. தராரம் பார்க்கணும். வெளிநாட்டு போகிறவையும் வடைவு பார்க்கணும். வெளிநாட்டில் நிற்கிற ஒரு கருவல் கட்டை அப்படி இருந்தாலும் இங்கே இருந்து போகிற வடைவு பார்க்கணும். எத்தனை வயதில் இந்த ஊரில் பார்க்க சொல்லிங்க? அது வயதை பொறுத்து 5 வயதுக்கு வித்தியாசம் அது பார்க்க சொல்லி வரும். 5 வயது வித்தியாசம் இல்லை நாங்கள் இருக்கிறது இப்போ 25 வயதில் உங்கள்கிட்ட இது தெரிவிக்கணும். எத்தனை வயதில் இங்கே சரி வரையில் உள்நாட்டில் பாருங்க கொண்டு சொல்லுவேன்? அது 35 கிலோ கட்டை வந்து அப்புறம் சரி வரையில் 35 கடந்த அப்புறம் 35 பிறகு உள்நாடு. அது மட்டும் பார்ப்போம். எங்க உண்மையா அது பிள்ளை அது பாருங்க வெளிநாடு விஷயம் காசு பணம் விடயம். சிங்கள மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மகிழ்வு தான், மகிழ்வா குடும்பமாக வாழ்ந்தா சரி அரவாஜி வாழ்க்கை போடும். 35 வயதில் கல்யாணம் செய்து பிறகு என்னது மற்றது இங்கே வெளிநாட்டுக்கு எடுத்தா வந்து கூடுதலாக டிவோர்ஸ் தானே வருது. நான் உங்கள்கிட்ட யூடியூப்பில் என்னோட திருமண விளம்பரம் தரணும். அதுக்கு என்ன எப்படி தராது காஜும் தரணும் என்ன 6 லட்சம் வரும் ஒரு காணொலியில் சொல்கிறேன். என்ன பாருங்க உங்களை தொடர்பு பண்ண சொல்லி விடுங்க. நிறைய பேர் இப்போ நீங்கள் உங்களை தொடர்பு பண்ண சொல்லி விட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு திருமண சேவை மாயர் திருமண சேவை நடத்துகிறேன். அப்படி சொல்ல தேவையில்லை. நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர் 074 230 74 33 வாட்ஸ்அப் நம்பர். சரி நார்மல் நம்பர் 077 290 90 15 2 நம்பர் வந்து தொடர்பு கொள்ளலாம். இதில் போடு 6 இன்னும் 2 போட்டு விட்றோம். 18 லட்சம் காசு தந்தாச்சு. என்னதுக்கு அனுப்ப போகிறீங்க நீங்கள் ஃபோனில்? எனக்கு காசு என்னத்தில் அனுப்ப போகிறீங்க? நான் அனுப்புதான் ஃபோன் நம்பரை தாங்கோ. இல்லை இது வந்து ஒரு தேவையான இது நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு திருமண வயதுக்கு ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கும்போது தான் அது இந்த தேவை தெரியும். நிறைய பேருக்கு பதிவு செய்து வச்சுருங்க. தேவைப்படும் போது தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஐயாவோட கதைச்சோன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா படி வேண்டுவேன். நான் இப்போ ஒரு திருமணம் முடிகிற கட்டத்தில் எனக்கு நீங்கள் 50,000 தருவோம். திருமண சேவை போட்டு அப்போ நீங்கள் எனக்கு 50,000 தர மாட்டீங்க? தருவேன். ஒரு ஆளுக்கு 50,000. 10 திருமணம் முடிஞ்சால் 5 லட்சம் வரும். எனக்கு நீங்கள் முதலே தாங்க காசை. உங்களில் இருந்து நான் வாங்கலாம். ஐயோ ஐயோ சரி ஐயா நன்றி. தொடர்பு கொள்வேன் கட்டாயம் தேவை இருந்தால். சரி சரி நாங்கள் அதில் கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு இந்த பக்கமாக போகிறோம். இப்போ காணொலி நிறைவு வரப்போகுது. வேலை பக்கம் பாருங்கோ நெல் காய போடுறது. வெள்ளப்பக்கம் பாருங்க இவ்வளோ சிறப்பான காட்சி. இந்த இடம் ஏற்கனவே கனகாலத்துக்கு முதல் பதிவு செய்திருக்கிறேன். இந்த இடப்பக்கம் பாருங்க. சரியா சரி இந்த வளைவால் திரும்பினா மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் கோயில் பாருங்க. அந்த ஐயா திருமண சேவை வச்சிருக்கிறார். அப்போ அந்த ஐயாட்ட கேட்டு நான் என்னடா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விடயம் சொல்லுவார்கள் என்று யோசித்தேன். ஆனால் எல்லாருமே அதே தான் சொல்லிடணும். ஏன்னா 25 வயதில் 22 25 வயதில் தருகிறார்களாம். பிள்ளைக்கு பொருத்தமாக மகனுக்கு பொருத்தமாக திருமணம் பாருங்க. வெளிநாட்டில் பாருங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் 35 வயதுக்கு பிறகு தானா
ஐயோ இனி சரி வேலையில் உள்நாட்டில் வேறங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கன்னு எவ்வளோ மோசமாக போகுதுன்னுங்க இந்த நாடு. அந்த கேணிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னவர்கள், நான் அந்த இடத்துல ரெண்டு பார்க்க தெரியலை. இந்த இடத்துல ரெண்டு பக்கத்தில் பாருங்க ஒரு கோயில் இருக்கு பாருங்க, தெரியுதா? உண்மையை சொல்ல போனால் கடும் வெயில். நான் 3 நாட்கள் வருமே நான் வெல்வெட்டித்துறை காணொலி பதிவு செய்தேன். 3 நாட்களும் பார்த்தா வெயில் தான். விடியலேருந்து பின்னேரம் வரைக்கும் வெயிலுக்கு நின்று முதல் நல்ல வெள்ளையாக இருந்தபடியே நான் கருத்து போனேன். முதல்ல வந்து பால் நிறம், என்ன சாதமான பால் நிறம். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கருத்து போனேன். ஆனால் எதிர்காலத்தில் வெள்ளையாக வரணும். வெள்ளையாக வாரதுக்கான வழிமுறை இருந்தால் சொல்லுங்க. புத்தூரில் இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கிறேன். இடையில் இருக்கிற சில இடங்களை காட்டியிருக்கிறேன். இது வரைக்குமே நாங்கள் அந்த இடத்தை பார்க்கவும் இல்லை, அந்த இடம் பற்றி ஆழமாக பரிசோதிக்கவும் இல்லை. இன்றைய நாளில் ஆழமாக ஆய்வு செய்து இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த காணொலியை பார்த்து நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் மட்டிவிலுக்கு வந்துட்டோம். புத்தூரில் இருந்து மட்டிவிலுக்கு வந்திருக்கிறோம். நன்றி.